இப்போது குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னென்னா கணவன் மனைவி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கனாலே அந்த வீட்டில் குலதெய்வம் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிரந்தர வாசம் செய்யும். ஒவ்வொரு வீடுகளில் சண்டை சச்சரவோட ஒரு பெரிய பிரச்சனையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது, தெய்வ சக்தியும் அந்த வீட்டில் இருக்காது. அதனால் இந்த பதிவை கேட்ட பிறகு உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒற்றுமையோட ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கை இருக்குது. பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுடைய அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே ஒற்றுமையாக வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். இன்னொன்று என்னன்னா, உங்கள் வீட்டு வாசலில் எப்பொழுதுமே மங்களகரமாக கோலம் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை அலங்காரமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் அனைத்து விதமான தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நித்திய வாசம் செய்யும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.